ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா தொகாநிலை தொடர்கள். இது எந்த புக்குன்னு பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக். வாங்க லெசனுக்குள்ளே போவோம். இதுக்கு முன்னாடி தொகைநிலை தொடர்கள் பார்த்துருப்போம். இப்போது தொகாநிலை தொடர்கள். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, தொகைநிலை தொடர்கள் தொக்கி வரும், அதாவது மறைந்து வரும். தொகாநிலை பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வரும். தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா, காற்று வீசியது, குயில் கூவியது. முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றன. அதே போன்று இரண்டாவது தொடரிலும் எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றன. இதுக்கு முன்னாடி பார்த்த தொகைநிலையில் மொத்தம் 6 வகைப்படும். இங்கே தொகாநிலை பார்த்திங்கன்னா 9 வகைப்படும். தொகாநிலையில் முதல்ல எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். எழுவாய்னா என்னன்னு பார்த்துருப்போம் ஆல்ரெடி. இனியன் கவிஞர், இது பெயர். காவிரி பாய்ந்தது, இது வினை. பேருந்து வருமா, இது வினா தொடர். மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகியவற்றுக்கான பயனிலைகள் எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. இந்த 3மே பார்த்திங்கன்னா எழுவாய் தொடர்கள். அடுத்து விழித்தொடர். விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். வெளியை தொடர்ந்து வினை வருமாம். வெளியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். நண்பா எழுது. நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது. இதனால் இது விழித்தொடர். இப்போது வினைமுற்று தொடர். தொடரின் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது வினைமுற்று தொடர் ஆகும். ஒரு தொடரில் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று பார்த்திங்கன்னா தொடரின் முதலில் அமைந்து அறுவகை பெயரை கொண்டு முடிவது தான் வினைமுற்று தொடர். பாடினாள் கண்ணகி. பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. அது பார்த்திங்கன்னா வினைமுற்று முன்னாடியே வந்திருக்கும், ஒரு தொடருக்கு முன்னாடியே வந்திருக்கும். அடுத்து பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர் எனப்படும். முற்று பெறாத வினைச்சொல் பெயர்ச்சொல்லை கொண்டு முடிவது தான் பெயரச்ச தொடர். கேட்ட பாடல். கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் இது பெயரச்ச தொடர். அடுத்து வினையச்ச தொடர். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது வினையச்ச தொடர் ஆகும். முற்று பெறாதனா அதாவது முடியாத சொல். முற்று பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது தான் வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தார். பாடி என்னும் எச்ச வினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது. இதுதான் இது வினையச்ச தொடர். அடுத்து வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையை படித்தால். இது ஐ பார்த்திங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கும். இத்தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகிறது. அன்பால் காட்டினார். அன்பால் கட்டினார். இதில் பார்த்திங்கன்னா ஆள் என்னும் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அமைந்துள்ளது. அறிஞருக்கு பொன்னாடை. இதில் கூ என்னும் 4ஆம் வேற்றுமை தொடர் இருக்கிறதால இது தொகாநிலை தொடர் எனப்படும். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். ஒரு இடைச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்வது தான் இடைச்சொல் தொடர் ஆகும். மற்றொன்று, இது பிரித்து பார்த்திங்கன்னா மற்று கூட்டல் ஒன்று. மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் என்று பொருள் தருகிறது. அடுத்து உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல் கூட பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும்.
சாலச் சிறந்தது. சால என்பது உரிச்சொல். அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுக்குத் தொடர். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்குத் தொடர் ஆகும். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்குத் தொடர் ஆகும். வருக வருக வருக. ஒரு சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. இதனால இது அடுக்குத் தொடர். இந்த பாக்ஸ் ஒன்று பார்ப்போம். ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகின்றோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகுகின்றன. எடுத்துக்காட்டு பார்ப்போம். கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. இதுதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். தொகாநிலையோட 9 வகை இருக்குது. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.